உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் உங்களுக்கு தெரியும், என்டிஏவுடைய கூட்டினுடைய சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் தமிழகத்துடைய வருங்கால முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி அமைந்திட வேண்டி முதலாக தமிழகத்திலே இதுவரை எந்த அரசியல் கட்சியையும் தாண்டி அனைத்து அரசியல் கட்சியையும் முந்தி மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார். ஒன்று, ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய். 2, அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள். 3, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இலவச கட்டணமில்லாத பேருந்து. 4, 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்துதல். 5, 25,000 ரூபாய் மானியம், 5 லட்சம் ஸ்கூட்டிக்கு என 5 முத்தான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஆக அதை இந்த துண்டு பிரசுரத்தில் இணைத்து, ஏற்கனவே அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய சாதனைகளையும் இணைத்து, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியினுடைய வேதனைகளையும் இணைத்து, இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு துண்டு பிரசுரம் என்ற நிலையை உருவாக்குவதற்காக இன்றைக்கு பிரச்சாரத்தை இன்றைக்கு மாலை தொடங்கி இருக்கின்றோம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியிலையும் அனைத்து வீடுகள்லையும் அதிமுகவுடைய சாதனை, திமுகவுடைய வேதனை துண்டு பிரசுரமாக ஒரு வீட்டுக்கு சென்றடையும். ஆட்சி மாற்றத்திற்கான அடிப்படை மக்களுடைய அந்த உணர்வுகளை நாங்கள் இப்போ கண்கூடாக பார்க்கின்றோம். ஆட்சி மாற்றம் உறுதி. 26ல் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார். எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு குடும்ப தலைவிக்கு 1000 என்பது ஏற்புடையதாக அல்ல. ஆட்சிக்கு வந்தவுடனே 2000 வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதை பெரிதும் வரவேற்கிறார்கள். வீடு என்பது ஒருவருடைய கனவு. அதனால அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள் என்ற அந்த விஷயங்களும், அதே போல 100 நாள் வேலையும் இன்றைக்கு கிராமத்தில் அடிப்படை அந்த வாழ்வாதாரத்தோடு இணைந்த ஒரு விஷயம். அதை 150 நாளாக உயர்த்தி, ஏற்கனவே 125 நாளாக இப்போ பாரத பிரதமர் உயர்த்தியிருக்கிறார். எடப்பாடியார் 150 நாளாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆக இதை நிச்சயமா எல்லா பொதுமக்களும் வரவேற்கிறாங்க. அதான் நல்ல விஷயம். அவர் எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு நீங்க அவரை தான் கேட்கணும். யார் எந்த அடிப்படையில் சொன்னாலும் அதை தீர்மானிப்பது என்பது வாக்காளர்கள் தான், பொதுமக்கள் தான். யார் வேணாலும் போற போக்கிலே கருத்துக்களை அள்ளித்தெளிவிட்டு போகலாம். ஆனால் இதை முடிவு செய்வது மக்கள். அதனால நாங்க மக்களை நம்புகின்றோம். மக்கள் நிச்சயமாக அதிமுகவுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பார் என்பதை நம்புகின்றோம். ஆட்சி மாற்றம் நாங்க தான் கொண்டு வருவோம். திமுக அதிமுக ரெண்டுமே அதிமுக பத்தி விமர்சனம் செய்யாத விஜய் தற்போது அதிமுக விசில் அடிச்சா சத்தம் கேட்கத்தான் செய்யும், யார் அடிச்சாலும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கொஞ்ச நேரத்துக்கு கேட்கும். ஆனால் மக்கள் மனதிலே நிலையாக இருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா கண்டெடுத்த இரட்டை இலை. அதனால இந்த இரட்டை இலை மக்களுடைய மனதிலே இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது, ஊனிலே இருக்கிறது, உயிரிலே இருக்கிறது, உதரத்தில் இருக்கிறது. இரட்டை இலை மகத்தான வெற்றி பெறும். வாழ்த்துக்கள்.